எல்லாருக்கும் வணக்கம். ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது, உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் நான் கருதுகிறேன். இந்த பௌர்ணமி பொழுதில், இந்த பௌர்ணமி இரவில் ஒவ்வொரு தியானம் பழகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் ரொம்ப முக்கியமான தருணமாக இருக்கும். இந்த பௌர்ணமிங்கிறது தியானத்தில் அடிப்படையாக என்னன்னா, ஒரு பேர் எனர்ஜி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிற இடம்னு ஒரு செயல்னு சொல்லுவாங்க. இந்த பௌர்ணமி தினத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, உங்களோட சுவாசமே மாற்றம் அடையும். உங்களுடைய சுவாசத்துக்குள்ளே நிறைய சேஞ்ச் இருக்கும். ஒரு மனிதன் ஒரு தியானத்துக்குள்ள பெரிய நிலை அடைகிறதோ, அனுபவம் பெறுறதோ, தியானத்தில் நல்ல செயலாக்கத்தை உருவாக்கிக்கணும்னு நினைக்கிறது எந்த வழியாக பெற முடியும் அப்படின்னா, தன்னுடைய சுவாசத்து வழியாக பெற முடியும். ஒரு அனுபவம் பெற்றவன் அவனுடைய வாசல் வழியாக பெற முடியும். எப்படி ஒரு அடிப்படையாக முதல் முறையாக தியானம் பழகுறவங்களுக்கு சுவாசத்தோடைய வாசல் ரொம்ப முக்கியம். இந்த மூக்கோட துவாரம் ரொம்ப முக்கியம். அதே கொஞ்சம் நல்ல நிலையை அடைந்தவங்க ஒரு அனுபவம் பெற்று வாசல் திறந்துருச்சுன்னா, ஒருவேளை அவங்க உடலில் 6 சக்கரங்களையோ, இல்லை தலை உச்சியில் இருக்கிறதையோ, இல்லை இந்த நெத்தியில் இருக்கிற செயலோ, இந்த மாதிரி நிறைய பின்னாடி இருக்கிற பெடரியோ, இதெல்லாம் வாசல்னு சொல்லுவாங்க. இந்த வாசல் திறந்தால் கூட இந்த பௌர்ணமி தினத்தில் உங்களுக்கு தேவையான எனர்ஜியையும் தேவையான செயலாக்கத்தையும் கிடைக்கும். அது ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நார்மலாக பழகிற சகோதர சகோதரிகள் தியானம் பழகிறவங்க இந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு இரவில் பெருசாக உணவு எடுத்துக்காமல் ஒரு ஹாட் வாட்டரு, இந்த பிளாக் டீ, இந்த லெமன் டீ, இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு வயிறை கொஞ்சம் காலியாக வச்சுட்டு அவங்க அந்த தியானத்தையோ இல்லை தியான சம்பந்தமாக இருக்கின்ற ஏதாவது நல்ல புத்தகங்கள், அடிப்படையாக ஒரு நல்ல பிரபஞ்ச தொடர்புகளை ஏற்படுத்துகிற புத்தகங்களை வாசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும் போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, முக்கியமான செயல் என்னன்னா, சுவாசத்தில் மாற்றம் நடக்கும். நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேண்டாம், தானாக தியானம் நடக்கும், சுவாசத்தில் மாற்றம் நடக்கும். இப்போ ஆன்மா அருங்கோண சக்கரம் அப்படின்னு வெப்சைட்டில் ஆன்மா அருங்கோண சக்கரம் .com அப்படின்னு வெப்சைட்டில் நம்மளுடைய முதல் பாகம் 2வது பாகம் ஆன்மா அருங்கோண சக்கரத்தின் குரல் முதல் பாகமும் 2வது பாகமும் இருக்குது. இது ரெண்டையும் எடுத்துக்கூட இந்த பௌர்ணமி தினத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், படிங்க. அப்படி நீங்கள் வாசிக்க முடியலையா, உங்கள் வீட்டில் யாராவது மகனோ மகளோ இருந்தால் வாசிங்க. அந்த வாசிக்க சொல்லிவிட்டு நீங்கள் உட்கார்ந்து அதை கேட்டு தவம் பண்ணி பாருங்கள், இல்லைன்னா அதை உள்வாங்கி பாருங்கள். உங்கள் சுவாசத்தில், உங்கள் தியானத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். இது நிச்சயமாக நிகழும். இந்த பௌர்ணமி தினத்தை ஏன் யோகிகள், சித்தர்கள், ஏன் பெரிய பெரியவங்களாம் கொண்டாடுறாங்க பௌர்ணமி அமாவாசைன்னா, சுவாசத்தில் பெரிய மாற்றம், இந்த அலைவரிசையில் பெரிய மாற்றம் இருக்கும். அதனால தான் இந்த சுவாசத்தை சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நுட்பமான செயலை பண்ணது. அப்போ அந்த இரவு வேளைகளில் ஒரு யோகி என்ன பண்ணுறான்னா, இந்த நாளை முழுமையாக பயன்படுத்திடணும், முழுமையாக பிடிச்சிக்கணும். அதுக்காக தான் இந்த நாளில் நம்ம பல நாள் சத்சங்கம் வச்சுருக்குறோம். பல நாள் ஒரு அனுபவம் பெற்ற சுவாசத்துக்குள்ளே எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் இருந்து, மாற்றம் மட்டும் சுவாசத்துக்குள்ளே இல்லாமல் பல வாசல்கள் திறந்தவன் நான், பல வாசல்கள் வழியாக பிரபஞ்ச தொடர்புகளை பெற்றவன் நான். அப்போ ஒரு கலந்துரையாடலோ ஒரு கூட்டு செயலாக ஒரு சத்சங்கம் பேசும்போது உங்களுக்கும் அந்த செயலாக்கத்துக்குள்ள பெரிய ஒரு ஈர்ப்பையும் பெரிய ஒரு செயலாக்கத்தையும் உருவாக்கி கொள்ள முடியும். உங்களையே அறியாமல், உங்களுக்கு தெரியாது. இந்த உலகத்தில் உங்கள் பையன், உங்கள் பொண்ணு, பக்கத்து வீட்டில், இன்னும் உங்கள் தெருவில், அடுத்த தெருவு, அடுத்த ஊரில், அடுத்த மாவட்டத்தில், அடுத்த நாட்டில் எத்தனையோ உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் குழந்தைங்க வளர்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் அந்த தியானத்தில் மட்டும் ஒரு அனுபவம் பெற வரைக்கும் நீங்கள் வளர்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இந்த தியானம் என்பது உள்ளுக்குள்ளே அது தானாக வளரும். அதை வளர வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி பௌர்ணமி தினங்கள், இந்த மாதிரி அமாவாசை தினங்களில் அந்த சுவாசத்தில் சொல்லக்கூடிய சந்திரக்கலை, சூரியக்கலைங்கிறதுல பெரிய சேஞ்ச் இருக்கும். வழக்கமாக வருகிற அந்த சுவாசத்தோட அளவு அதிகமாக இருக்கும். அந்த சுவாசத்தோட தன்மை வேற வடிவத்துக்குள்ளே இருக்கும். அப்போ ஒரு மனிதன் அந்த மாதிரி ஆர்ப்பரித்து வரக்கூடிய சுவாசத்தோடைய தன்மையை, அந்த சுவாசத்தோட செயலை ஒரு மனிதன் முழுமையாக பயன்படுத்தணும்.
ஒரு மனிதன் அதுக்குள்ள ஒரு உள் சார்ந்து ஒரு செயலுக்குள்ள பிரயாணம் பண்ணணும். சொல்லுவாங்கள்ல, உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை விட்டுறாதப்பா, பொன் போன்ற வாய்ப்பு, டேய் உனக்கு இது கடைசியான செயல்றா, உனக்கு ஒரு இறுதி சுற்றுறா, உனக்கு ஒரு ஃபைனலான ஒரு செயல்றான்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு யோகி அவனும் நினைக்கிறவனுக்கும், ஒவ்வொரு யோகிக்கும் ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒரு அமாவாசையும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு இறுதி சுற்று தான். அவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அந்த நாளை அவன் பயன்படுத்தியே ஆகணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய செயலாக இருக்கும். என் போன்ற ஆளுங்களுக்கு பௌர்ணமி அது என்ன பண்ணும்னா, அது நம்மளை பெரிய லெவலில் ஆட்கொண்டுரும், பெரிய ஒரு தாக்கத்துக்குள்ளே வச்சுருக்கோம், பெரிய ஒரு செயலுக்குள்ளே வச்சுருக்கோம். மக்களோட கலந்துரையாடல் பண்ணும்போது கூட சிரமப்பட்டு சமயத்தில் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் உருவாகும். ஏன்னா அந்த சுவாசத்தோட அளவு பல்வேறுபட்ட மடங்குகளாக வரும். ஒரு மேக கூட்டங்களை நீங்கள் மேக கூட்டங்கள்னா இங்கே தரையிலிருந்து பார்க்கறதில்ல, நல்ல உயரமான மலைகள், உச்சி மலைகளில் போய் நின்று பார்க்கும்போதோ இல்லை விமானத்தில் பயணிக்கும் போது அந்த ஓரத்தில் இருக்கிற ஜன்னல் நின்று பார்க்கும்போது அந்த மேக க்ளவுடு போய்கிட்டே இருக்கும், கூட்டம் கூட்டமாக போகும், பெரிய கூட்டமாக போகும். இந்த மழைக்காலம் வரும்போது பார்த்தீங்கன்னா கூட்டமாக கருமேகங்கள் வரும், வெள்ளை மேகங்கள் வரும். அந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக ஒரு மூச்சு சுவாசத்துக்குள்ள மாற்றம் அடைகிறதுக்கான ஒரு பெரிய செயல் இந்த சுவாசத்தோட தன்மைக்குள்ள பேர் ஆற்றலாக காற்றோட வேகம் அதிகரிக்கும், காற்றோட போக்குகள் அதிகரிக்கும், காற்றுக்குள்ள ஒரு சேஞ்ச் இருக்கும் இந்த மாதிரி நாட்களில். அப்போ இந்த மாதிரி நாட்களில் தான் பயன்படுத்தி ஒருத்தன் என்ன பண்ணணும்னா, அந்த உடலுக்குள்ள இருக்கிற தன்மையை சரியாக பயன்படுத்திக்கணும், சரியாக வச்சுக்கணும். அப்போ மாதத்துக்குள்ளே வருகிற அமாவாசையோ பௌர்ணமியோ அந்த நாட்களை விட்டுறக்கூடாது. ஏன்னா இது செயற்கையாக உருவாக்கப்படலை. இந்த சுவாசத்துக்குள்ளே இருக்கிற செயலும் இந்த பேராற்றலுக்குள்ளே இருக்கிற செயலும் நானும் யாரோ உருவாக்கலை. இது இயற்கையாகவே அந்த நாட்களில் அதிகமாக வருது. அந்த நாட்களோட போக்கு வேற மாதிரி இருக்குது. அந்த நாட்களுடைய போக்கையும் அந்த நாட்களுடைய செயலாக்கத்தையும் ஒரு தனி மனிதன் சரியாக பயன்படுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு செயல், ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு செயல். இந்த செயலை ஒருத்தன் சரியாக பயன்படுத்தும் போது என்ன ஆகிறான் அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள் அவன் நிச்சயமாக அவனே ஒரு பௌர்ணமியாகவும் அவனே ஒரு அமாவாசையாகவும் ஃபீல் பண்ண முடியும். அந்த நாளாகவே மாறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இதை என்ன அடிப்படையில்னா, நம்பிக்கை அடிப்படையில் உங்கள்கிட்ட நான் சொல்லலை. நீங்கள் இப்படி மாறிடுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இதுக்குள்ள இயல்பு என்னன்னா, ஒரு யோகி பல நாள் போராடி அதை பார்த்தான், அதை கண்டுபிடிச்சான், இந்த ஆராய்ச்சியை தொடர்ந்து ஈடுபட்டான். குகைகளில், மலைகளில், காடுகளில் தொடர்ந்து தன்னை வருத்திக்கிட்டு அந்த அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களை அவன் விடாமல் கடைப்பிடிச்சிட்டு அவன் ஒரு குறிப்பு எழுதி, நமக்கு பின்னால் வருகிற என்னுடைய மாணாக்கர்களும் என்னுடைய சீடர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களும் இந்த மாதிரி நாட்களை இந்த மாதிரி செயலாக்கத்தை கண்டுபிடிச்சிக்கணும், வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்க. நாளைக்கு மறுநாளோ தியானம் பண்ணும்போது சுவாசத்தோட செயல் வேறு வடிவத்தில் இருக்கும். ஆனால் இன்னைய நாள் சுவாசம் வேறு வடிவத்தில் இருக்கும். அப்போ இன்னைய நாளில் நீ தவம் பண்ண வேண்டியதில்லை, தவம் தானாக வரும். இந்த சுவாசத்தோட செயலை நீ வேறு எதுவும் பண்ண வேண்டாம், லெஃப்ட் ரைட்டு அதுவாக மாறும். சந்திரக்கலையிலேருந்து சூரியக்கலைக்கு, சூரியக்கலையிலேருந்து சந்திரக்கலைக்கு ரெண்டும் தானாக சேஞ்ச் ஆகிறதுக்கு அதுவாக அந்த சேஞ்ச் அதுவாக நிகழும். உள்ளுக்குள்ளே ஒரு சேஞ்ச் ஒரு மாற்றம் நிகழும். அப்போ அது போன்ற ஒரு நாட்களில், அது போன்ற ஒரு செயலில் நீங்கள் அது நுட்பமாக பயன்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதோ, அதுக்குள்ளே பிரயாணம் பண்ணுறதோ, அதுக்குள்ளே இருக்கிற செயல் இருக்கும். ஒரு காட்டுக்குள்ளே, டெப்த்தான காட்டுக்குள்ளே போயிட்டீங்க, யாருமே இல்லை, நீங்கள் ஒரு ஆள் தான். உங்களுக்கு எப்படி இருக்கும்? பெரிய பயமாக இருக்கும். அந்த காட்டோட சத்தம், அந்த செயல், இருள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு பயமாக இருக்கும். அந்த காட்டுக்குள்ளே கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே இருக்கிற சத்தமும் நீங்களும் ஒன்றாயிருவீங்க, அந்த காடும் நீங்களும் ஒன்றாயிருவீங்க. ஒரு இடத்துக்குள்ளே நீங்கள் தனிமையான ஆள் கிடையாது. பலாயிரம் மரங்களுக்குள்ளேயும் பலாயிரம் விலங்குகளுக்கும் இந்த இருள் நிறைந்த செயலுக்குள்ளேயும் நானும் அதுங்களும் ஒன்று தான், நாமளும் அதோட ஒரு ஆட்கள் தான் அப்படிங்கிற மாதிரி பழகிடுவீங்க. அந்த மாதிரி தான் இந்த பௌர்ணமி போன்ற நாட்கள்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது அது மிகப்பெரிய ஒரு செயலை உருவாக்கும். அதனால தான் இந்த மாதிரி நாட்களில் அந்த வெப்சைட்டில் இருக்கிற புத்தகத்தை எடுத்து படித்து பார்க்கும்போது அந்த போக்கு இருக்குல்ல, காற்றோட போக்கு, அதோட தன்மை இன்னும் தீவிரமாக இருக்கிறத நீங்கள் படிக்கும்போது தெரிஞ்சிடும். நீங்கள் 2 தலைப்பு 3 தலைப்பு படிக்கிறதுக்குள்ளேயே அந்த போக்கு, அந்த காற்றோட போக்கு இருக்குல்ல,
அங்கே நிற்கிற காற்று நீங்கள் படிக்கும்போது கிட்ட வரும். உங்களை இந்த மலை உச்சியில் இருக்கும்போது மேகம் உங்களை உரசிட்டு போகிற மாதிரி இந்த அலைவரிசையை உங்களால் உணர முடியும். அதனால தான் எப்பயுமே ஒரு அனுபவம் பெற்றவங்களோட பயணிக்கிறது. அந்த அமாவாசை நாட்கள், பௌர்ணமி நாட்களில் ஒரு யோகியை பார்த்துடணும், ஒரு யோகியோடு இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி நாட்கள் அவரே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தில், வித்தியாசமான ஒரு செயலாக்கத்தில் இருப்பார். அப்போ அவர் சார்ந்த புத்தகமோ அவர் சார்ந்த செயலோ வேறு வடிவத்துக்குள்ளே இருக்குங்கிறது தான் இதோடைய உண்மைத்தன்மையாக இருக்கப்படுகிற ஒரு செயலாக நான் கருதுகிறேன். நீங்கள் அவசியம் இந்த மாதிரி நாட்களை நீங்கள் விட்டுறக்கூடாது. எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, நான் தயவுசெய்து உங்களுக்கு போதனை சொல்லலை. தயவுசெய்து என்னை ஃபாலோ பண்ணுறவங்களை ஏதாவது ஒன்று அவங்களுக்கு சொல்லி ஆகணுங்கிறதெல்லாம் கிடையாது. என்னுடைய 100% அனுபவம் இருக்குல்ல, அந்த அனுபவத்துக்குள்ள ஒரு மனிதன் தானாக வளரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களாக வளரணும். அப்போ இயற்கையாகவே இந்த பௌர்ணமி தினத்தில் சுவாசத்தில் ஒரு மாற்றம் கிடைக்கிறத ஏன் விடணும்? அதை ரொம்ப எளிமையாக, ரொம்ப யதார்த்தமாக வீட்டுக்குள்ளே நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், அதை ஒரு அழகாக இந்த இரவை நீங்கள் பிடிச்சிக்கணும், விட்டுறக்கூடாது. இந்த முழு நிலவுங்கிறது, இந்த இரவுங்கிறது இது சாதாரண செயல் கிடையாது. நான் அதுக்காக தான் சொல்கிறேன், நல்ல தவம் பண்ணாதான் உங்களுடைய சுவாசம். இன்னைக்கு இரவு நீங்கள் பாருங்கள், இதே சுவாசத்தை நாளைக்கு இரவு செக் பண்ணி பாருங்கள், அது வேறு மாற்றமாக இருக்கும். இன்னைக்கு வர்ற சுவாசத்தோட அளவோ, இன்னைக்கு சுவாசத்தில் இருக்கிற செயலோ நாளைக்கு இரவு இருக்காது. அப்போ அந்த பௌர்ணமிக்கெல்லாம் என்ன செயல்ங்கிறத நீங்களே சோதித்து பார்த்துக்குங்க. தியானத்தில் நீங்களே அந்த தியானம் பழகும்போது உங்களுக்கு அதை பற்றி அடிப்படையாக தெரிஞ்சுக்குங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி நாட்களை பஜன் பாடி, கோவிலை சுற்றி, சமாதியை சுற்றி அப்படியே அந்த நாட்களை கழிச்சிடக்கூடாது. அந்த சுவாசத்துக்குள்ளே இருக்கின்ற ஒரு பெரிய செயலாக்கத்தையும் உடல் தன்மையையும் பராமரித்து அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு செயலாக நான் கருதுகிறேன். இதை தான் நீங்கள் பார்த்துக்கணும். நிச்சயமாக என் போன்ற ஆட்கள் ஒரு மக்களோட இந்த மாதிரி நாட்களில் ஒரு சத்சங்கம், ஒரு கலந்துரையாடல் நிச்சயமாக பண்ணணும். அது கண்டிப்பாக அது உண்மையான செயல்தான். ஏன்னா அது தவிர்க்கக்கூடாது தான். ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் மக்களுக்கு எளிமையாக இன்னும் வேகமாக கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். அது நிச்சயமாக மிக விரைவில் அதுக்கான பணியையும் அதுக்கான செயலையும் நம்ம செய்வோம். அது எந்த மாற்று சிந்தனையும் இல்லை. நீங்கள் பார்த்துக்கங்க. எப்பயுமே ஒரு நல்ல செயலை நல்ல செயலோடு செய்யணும்னு நான் கருதுகிறேன். இந்த பௌர்ணமிக்கான செயல் ஆன்மா அருங்கோண சக்கரத்தோட குரல் இந்த வெப்சைட்டில் ஆன்மா அருங்கோண சக்கரம்.comனு இருக்குது. அங்கே போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்து அதுக்குள்ளே இருக்கின்ற செயலோட ஒரு கனெக்டை உருவாக்கி கொள்ளுங்கள். இந்த பௌர்ணமி தினத்தில் நீங்கள் படிக்கிறதுக்கான ஈஸியான எளிதான வாய்ப்புகள் உருவாக்கப்படும். ஏன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு மற்ற நாளில் படிக்கிறதுக்கு கூட ஒரு அலுப்பு வரலாம், இல்லை நாளைக்கு படிச்சுக்கலாம், அடுத்த நாள் படிச்சுக்கலாம்னு கூட நினைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நாட்கள் உங்களை அடுத்த இடத்துக்கு நவுத்திட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த முழு இரவையும் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வெறும் புத்தகம் கிடையாது, அதுக்குள்ளே பல்வேறுபட்ட உயர்ந்த ஆற்றல்கள், உயர்ந்த உயிர் சக்திகள் உள்ளே இருக்கிற செயலாக இருக்கும். அதை நீங்கள் வாசிக்கும் போதோ அது உங்களுக்குள்ள நாடி நரம்புக்குள்ளே பண்ண போகிற வேலைகளை நீங்களே உணர்வீங்க. பின்னாட்களில் எங்கேயோ ஒருத்தர் கண்டிப்பாக சொல்லுவார், நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, இந்த புத்தகம் என்னை விழிப்படைய வச்சுச்சு, இந்த புத்தகம் சில வாசல்களை திறக்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருந்துச்சு, இந்த புத்தகம் என்னுடைய புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி ஒரு புது பாதையில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குனுச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கின்ற அனைத்து செயலும் நேரடியாக பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணக்கூடிய செயல். அந்த பிரபஞ்சத்தை எளிதாக அணுகக்கூடிய செயலாக்கத்தை தான் அதுக்குள்ளே வச்சுருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காணொளி பேசும்போதும் ஒவ்வொரு செயல் பேசும்போதும் ஒரு பேராற்றலாக ஒரு பேர் நிலையோடு இருந்து தான் நம்ம ஒரு காணொலியை பேசியிருக்கோம். அந்த செயலை தான் அப்படியே புத்தகமாக வடித்து கொடுத்துருக்குறோம். ஆன்மீகத்துக்குள்ள எத்தனையோ புத்தகங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு புத்தகத்தை எடுக்கும்போது அந்த புத்தகத்துக்குள்ளே இருக்கிற செயல் நம்ம உயிர் துளிக்குள்ளே ஏதோ ஒரு கனெக்ட் பண்ணணும். அதுதான் பிரபஞ்சத்துடைய செயல், அதுதான் பிரபஞ்சத்துடைய ரகசியம் அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். அப்படி ஏதோ ஒன்று செய்யலைன்னா உங்கள் உயிர் துளியை வளர்ச்சி அடைகிறதுக்கும் வெளிப்படைகிறதுக்கும் அது கண்டிப்பாக ஒரு வேலை செய்யும், செஞ்சே தீரும். இதில் எந்த மாற்று சிந்தனையும் கிடையாது. அப்போ நாம் இருக்கலாம், நம்ம இல்லாமல் போகலாம். இந்த புத்தகம் உங்களுக்கு ஒரு இருட்டில் நடந்து போகும்போது எந்த வெளிச்சமும் இல்லாமல் ஒரு வெளிச்சமாக முழு இரவு இருக்குல்ல, அந்த முழு இரவுக்குள்ள ஒரு சின்ன
அகல் விளக்கு மாதிரியோ ஒரு சின்ன தீப்பந்தம் மாதிரி உங்களை அந்த வழிகாட்டுறதுக்கும் அந்த பாதை காட்டுறதுக்கும் வரும். ஆனால் அதுக்கப்புறம் முழுமையாக நீங்கள் தான் தவம் பண்ணி நீங்கள் தான் ஒரு முழு பாதைக்குள்ளே அடுத்தடுத்த இடத்துக்கு வரணும். அப்போ ஒரு பாதையை காட்டுறதுக்கும் ஒரு வெளிச்சத்தை காட்டுறதுக்கும் உங்களை விழிப்படைய வைக்கிறதுக்கும் இந்த புத்தகம் உதவியாக இருக்கும். அதில் எந்த மாற்று சிந்தனையும் கிடையாது. அதற்கப்புறம் ஒரு தனி மனிதனுடைய அந்த உண்மையான தேடுதல்களும் உண்மையான செயலும் அவன் அடுத்தடுத்த இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கப்படுறான். இதை நீங்கள் அவசியம் பார்த்துக்கணும். இந்த பௌர்ணமி தினத்தை நீங்கள் அவசியம் மிஸ் பண்ணிடாமல் ஒரு நல்ல செயலாக்கமாக நீங்கள் தியானத்துக்குள்ளே முன்னேறி வரணும். எனக்குள்ளே இருக்கின்ற ஒரே ஒரு செயலை தான். என்ன செயல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீகம், போதனை, சித்தர்கள், இந்த மரபுகள் எல்லாமே ஒரு விதமான கற்பனையாக இருக்குது. ஒரு விதமான செயலாக்கமாக நிறைய அங்கே சொல்லி வச்சுட்டாங்க. யாருக்கிட்ட என்ன பேசணுன்னாலும் பயமாக இருக்குது. ஏன்னா அவங்கவுங்க 5 குரு 4 குரு 3 குருன்னு வச்சுருக்கிறாங்க. குருவுக்கு பஞ்சம் இல்லை. அப்படி மக்களுடைய போக்கில் ஒரு 10 கடவுள் 20 கடவுளை கும்பிட்டு வச்சுருக்காங்க. வீட்டில் போனீங்கன்னா ஒரு 20-30 சாமி போட்டாவை அடுக்கி வச்சுருக்கிறாங்க. எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதை முறையாக அதை ஒழுங்குபடுத்தி இந்த தியானத்தில் எப்படி முன்னேறணுங்கிறது தெரியலை. பெரிய செயல் அதுதான். இன்றைக்கி காலையில் கூட ஒரு சகோதரி என்னுடைய செயலுக்குள்ளே தியானத்துக்குள்ளே இருக்கிறவங்க அவங்க வீட்டுக்கு ஒரு கிரகப்பிரவேசத்துக்காக நம்ம போனோம். எதற்காக நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு செயலெலாம் கலந்துக்கிறோம் அப்படின்னா, மிக முக்கியமான செயல் என்னன்னா, ஒரு தவம் பண்ணுகிற ஒவ்வொரு மாணவனுடையும் ஒரு அனுபவம் பெற்றவன் நம்மளை நம்பி சரணாகதியாக அடைஞ்சு உண்மையான பாதையில் நமக்காக காத்திருக்க பட்சத்தில் அது எந்த சூழல்லையும் அவர்கள் அருகாமையில் நாம் நிற்போம். எப்பயுமே நிற்போம். அந்த ஒரு செயலுக்குள்ளே அந்த வீட்டில் அந்த சகோதரிக்கான அந்த வீட்டுக்குள்ளே ஒரு தன்மை கிடைக்கிறதுக்கு, ஒரு செயல் கிடைக்கிறதுக்கு, ஒரு தவம் பண்ணவன் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது அது வேற ஒரு செயலாக மாறும். அந்த செயலையும் பெறணும்னு நினைக்கிறோம். அங்கே இருக்கிற நிறைய சகோதரிகளை பார்க்கும்போது கூட அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த தியானத்தோடைய வழிமுறை என்ன, இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது, தன்னுடைய வாழ்க்கையை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியலை. இதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. இங்கே எல்லாமே கிடைக்கிது. அதை எப்படி பயன்படுத்துறது, அதை எப்படி ஒழுங்குபடுத்துறது, எப்படி முறைப்படுத்துறது. உங்களுக்கு தேவையான காற்று சுவாசத்தில் நீங்களா மூச்சை இழுத்து சுவாசிக்கலை, அதுவாக நடக்குது. ஆனால் அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு உங்களுக்கு தெரியலை, அதை முறைப்படுத்துறதுக்கு உங்களுக்கு தெரியலை. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதை ஒழுங்குபடுத்துறதுக்கும் முறைப்படுத்துறதுக்கும் உங்கள் உடலில் ஏதாவது விழிப்படைஞ்சிச்சுன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதனால் இது ஒரு நல்ல செயலாக இருக்கட்டும். இந்த பௌர்ணமி தினத்தை நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் அடுத்த இடத்துக்கு வரணும். அடுத்த செயலாக்கமாக இருக்கணும். போதனைகளாக கேட்டுட்டு ஏதோ ஒரு செயல் செஞ்சுட்டு பச்சையை வாங்கி சாப்பிட்டுட்டு படுத்துறாதீங்க. தயவு செய்து அடுத்த இடத்துக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குங்க. ஒரு தனி மனிதன் நிச்சயமாக அவனுக்காகனாச்சும், எனக்காக கிடையாது, உங்களுக்காகனாச்சும், உங்களுடைய சங்கதிகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகனாச்சும் நீங்கள் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் நீங்கள் நெறி தவறாமல் வாழ்கிறதுக்கும் இது உங்களுக்காகத்தான். இதுக்குள்ளே இருக்கிறது என்னன்னா, நீ நல்லவரா கெட்டவராங்கிறத யாரோ ஒருத்தர் சொல்ல வேண்டாம். இந்த தியானம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். நீ சரியானவன், நீ தவறானவன், நீ சரியான பாதையில் போகிற, நீ தவறான பாதையில் போகிற. அதுக்கு தான் இந்த தவம் பண்ண சொல்கிறோம். அங்கே யாரோ ஒருத்தர் அறிவுரை பண்ணுறதுக்கோ அட்வைஸ் பண்ணுறதுக்கோ வேண்டாம். உங்கள் தவமே சொல்லி கொடுத்துரும். நீ போகிற பாதையில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, ஏதோ ஒன்று தப்பு பண்ணுற அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கும். அதனால் நீங்கள் பார்த்துக்கங்க. ஒரு நல்ல செயலாக இருக்கட்டும். இந்த பௌர்ணமி உங்களுடைய பௌர்ணமியாக இருக்கட்டும். என்னைக்காவது ஒரு நாள் நீங்களும் இந்த நாளோடு கனெக்ட் ஆவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒரு நல்ல செயலாக்கத்தை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.